வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீடு மற்றும் அவருடைய ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் மக்களவை தொகுதியில் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் போட்டியிட்டார். அப்போது துரைமுருகனுடைய வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பூஞ்சோலை சீனிவாசனுடைய சிமெண்ட் கிடங்கு வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. அங்கு 11.55 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதன் பிறகு இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே வேலூர் எம்பி கதிரானந்த் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் ஆகியோர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வேலூரில் துரைமுருகன் அதே போல கதிரானந்த் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல பூஞ்சோலை சீனிவாசனுடைய வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.